இன்னோருயிரை கொண்டு புசிப்பது மிருகமடா, இன்னோருயிரை கொண்டு ரசிப்பவன் நரகரடா, யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். எனக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து தூக்கமே வராது. லைக் எந்த விஷயமும் பண்ண தோணாது. லைக் இங்கே வெளியில் போகணும், எது பண்ணணும் லைக். ஆனால் அந்த நமக்கு அந்த ஒரு இது வீட்டில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அப்போ வரைக்கும். லைக் நான் காலேஜ் வர வரைக்கும் எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. லைக் இவங்க இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தில் இவங்க போகக்கூடாது. பட் அதை தாண்டி நான் எல்லா கிளாஸும் போயிருக்கேன். சினர்ஜி கிளாஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு காம்படிஷனை வந்து சேர்ந்தேன். ஸோ அது ஃபீஸே லைக் வந்து 1000 rupees வந்து என்ட்ரி ஃபீஸு. ஸோ நான் வந்து பே பண்ணிட்டு இப்போ ஓகே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டேன். ஸோ வந்து கூட்டம் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஷிவரிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து எனக்கு இருக்காங்க ஷியாஸோ இன்ஃப்ளூயன்சர் மோனிஷா அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து நல்லா கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியாவில் பொறுத்த வரைக்கும் அவங்க லைக் இந்த சிங்கிங்லாம் வந்து நாங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் உடனே கால் பண்ணி இது கரெக்டாக அப்படின்னா உடனே கால் பண்ணி காத்தோடு மலராட காத்துடலாட காதோரலோலாக்கு சங்கதி பாட மஞ்சளோ தேகம் கொண்டு வரும் மேகம் அஞ்சுகம் தூங்க. இப்போ தெரிய நேயர்களுக்கு வணக்கம். நம்மளோட எமோஷன்ஸை எப்போவுமே வந்து இவால்வ் பண்ணுறதுல சிங்கர்ஸ்க்கு ஒரு முக்கியமான இடம் இருக்குது. நம்ம எந்த ஒரு எமோஷனில் இருந்தாலும் சரி அதை டு த கோர் கொண்டு போகிறதுல உங்களுக்கு ஒரு பெரிய தனி இடம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்கிற கெஸ்ட் இமயவரம்பன். இவங்களுடைய வாய்ஸ் கேட்டிங்க அப்படின்னா பயங்கரமாக எல்லாருமே மெல்ட் பண்ணோம். அது வந்து பக்தி பாடல்களாக இருக்கட்டும், காதல் பாடல்களாக இருக்கட்டும், இல்லை காதல் வழியை சொல்கிற பாடல்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அவங்களோட வாய்ஸில் கேட்கும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு ஜேர்னிக்குள்ளே இந்த ஒரு டேலண்ட்டை எப்படி அவங்களாம் வந்து இவால்வ் பண்ணாங்க, எப்படி இந்த ஜேர்னிக்குள்ளே வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் த இன்ட்ரோடக்ஷன். ரொம்ப அழகாக சொன்னீங்க, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பேரே இமயவரம்பன், அழகான தமிழ் பேர். ஸோ அந்த பேர் ஏன் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்களா? ஸோ இது எல்லாருமே யூஸ்வலாக சொல்லக்கூடியது. லைக் நம்ம தமிழ் ஆட்கள் வந்து அதுக்கு நம்ம நேமோட அர்த்தங்கள் புரியும். ஸோ நிறைய பேர் எனக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி இதோட நேம் இதான். எனக்கு இது வரைக்கும் எனக்கும் தெரியாது. பட் அதுக்கு ஏதோ ராஜாவோட பேருன்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. பட் அது வந்து அது வந்து எனக்கு அது மட்டும் தான் தெரியும். அது பேக்ரவுண்ட்லாம் என்னன்ற அளவுக்கு டீட்டெயிலாக தெரியல. பட் நிறைய பேர் ஏன் எனக்கு நான் இவ்வளோ ஸ்டைலிஷான கை எனக்கு இந்த பேர் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் கேட்டிருக்கேன். எங்கள் அக்கா பேர் வந்து சுபிக்ஷா வச்சுருப்பாங்க எங்கள் அப்பா. ஸோ எனக்கு மட்டும் தமிழ் பேர் வச்சுருப்பாங்க. ஸோ நான் கேட்பேன். பட் அவர் வந்து சொல்லுவார், ஒரு ரீசன் சொல்லுவார், இப்போ உனக்கு தெரியாது பட் ஃப்யூச்சரில் உனக்கு இதோட நேமோட இது புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அது நிறைய டைம் நானுமே வந்து அனுபவிச்சிருக்கேன். லைக் அதுக்கு அந்த நேமுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு யார் அது அப்படின்ற மாதிரி பார்க்க ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. என்னடா அது அதுதான். ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து சில பேருக்கு அவங்களோட டேலண்ட் வந்து பை பர்த்டே வந்து நிறைய பேருக்கு அந்த டேலண்ட் தெரியும், அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து அவங்களுடைய டேலண்ட் வந்து ஆக்சிடென்டாலாக தான் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு எப்படி நான் வந்து ஒரு சிங்கர் அப்படின்றது வந்து எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஸோ நான் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம யூஸ்வலாக நம்ம எல்லாருமே சிங்கர்ஸ் தான். இந்த உலகத்தில் எல்லாருமே சிங்கர்ஸ் தான். எங்கேயா அது ஆரம்பிக்கும் அப்படின்னா பாத்ரூமில். ஸோ அந்த பாத்ரூம் சிங்கரில் ஆரம்பித்து அப்படியே ஸ்டார்ட் ஆனது. அதுக்கப்புறம் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோடய ஃபேர்வெல் அப்போது நான் வந்து சும்மா பாடினேன். லைக் எல்லாரும் மணி பாடும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து சொன்னாங்க. ஸோ அப்பாட்டியும் வந்து சொன்னாங்க ஸ்கூல்லேருந்து. பட் ஆனால் வந்து யூஸ்வலாக சவுத் இண்டியன் பேரண்ட்ஸ்க்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, பட் லைக் படிக்கணும் அது மட்டும்தான் இருக்குது, அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது நம்ம தப்பு சொல்ல முடியாது ஆப்வியஸ்லி. பட் ஆனால் அவங்களுக்கு நமக்கு அந்த ஒரு ஏஜ் அந்த ஜென்ரேஷன் கேப் வந்து அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் கரெக்டு, இது படிக்கணும், டாக்டர் இல்லை இன்ஜினியர் இப்படி தான் இருக்கணும். பட் நமக்கு வந்து அப்படி கிடையாது இல்லை, நமக்கு வந்து நிறையா வழிகள் இருக்குது, படிப்பும் இருக்குது, பட் இது தேவை, டிகிரிங்கிறது தேவை கன்ஃபார்ம். பட் அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்குன்றது வந்து நமக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது தான். லைக் காலேஜ் வரைக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது. லைக் காலேஜ் வரைக்கும் நான் கிளாஸ் போனது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆனது. லைக் நானே வீடியோ போட ஆரம்பித்தேன். லைக் அந்த கொரோனா லீவில் வந்து ஸ்டார்ட் ஆனது. ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆகி இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் இருக்கு.
சீரியஸ்லி நிறைய பேர் வந்து ஸ்கூல்ஸ் போயிட்டு மியூசிக்லாம் கத்துட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு வந்து அந்த டேலண்ட் வந்து உள்ளேயே இருந்திருக்கு. அது ரொம்ப நாள் கழிச்சு தான் நீங்க தட்டி தட்டி எழுப்பியிருக்கீங்க. எழுப்புறீங்க அதுதான். ஸோ அது ஆக்சுவலி அது எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, லைக் சிங்கர் ஆகணும். லைக் நம்ம பார்ப்போம் இல்லையா, லைக் ப்ரொஃபைல்ஸ்லாம் பார்க்கும்போது லைக் இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு தாட் வந்து எனக்கு இருக்கும், எப்பயுமே இது மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் நானாக ஸ்டார்ட் பண்ணேன். பட் வீட்டில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அப்போ வரைக்கும். லைக் நான் காலேஜ் வர வரைக்கும் எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. லைக் இவங்க இதை பண்ணணும், இவங்க இதை பண்ணக்கூடாது, இந்த இந்த விஷயத்தில் இவங்க போகக்கூடாது. பட் அதை தாண்டி நான் எல்லா கிளாஸும் போயிருக்கேன். சினர்ஜி கிளாஸ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கிளாஸ், ஹிந்தி கிளாஸ், நான் போகாத கிளாஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நிறையா கிளாஸ் வந்து போயிருக்கேன். ஸோ அதிலலாம் வந்து எதுவும் நடக்கலை. அட்லீஸ்ட் இதை சேர்த்துருந்தா மேபி அதை விட இதில் இருந்து கொஞ்சம் க்ரோ ஆயிருக்கலாம் அப்படின்றது என்னோட தாட். பட் ஓகே, லேட் ஆனாலும் பரவாயில்ல, சூப்பரா ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி. சரி, ஃபர்ஸ்ட் நீங்க சோஷியல் மீடியால தான் ஆரம்பிச்சீங்க இல்லையா? அப்போ வந்து நீங்க ஷோ அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போனது எந்த சேனல்ல? ஷோ அப்படின்னு சொல்லிட்டு லைக் சோஷியல் மீடியா ஸ்டார்ட் ஆனது. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் புதுயுகமில் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ புதுயுகமில் வந்து ஆடவா பாடவா அப்படின்ற ஒரு ஷோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. லைக் நமக்கு இதிலே போன நமக்கு லைக் ஷோஸ் வந்து வெளியில் பண்ணியிருக்கோம். பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட். மீடியா போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்கும், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நான் ஃபீல் பண்ணேன். லைக் இப்படி தான் இருக்கும், இதில் வந்து இப்படி தான் பாடணும், லைக் இந்த மாதிரி எடுத்துக்கணும் அப்படின்றதுலாம் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கலாம் இல்லையா? லைக் இப்போ நம்ம ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் போனால் நம்ம ஜஸ்ட் ஆடியன்ஸ்க்காக தான் பாடுறோம். பட் இப்போ நம்ம கேமரா ப்ரெசென்ட் பண்ணணும், லைக் அதை பார்க்கணும், லைக் ஜட்ஜை இம்ப்ரெஸ் பண்ணணும், இவ்வளோ விஷயங்கள் நமக்கு இருக்குது, அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த இடத்துல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அதில் லேர்ன் பண்ணிக்கிட்டது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ வந்து சேனல்ஸ்லேயே நீங்கள் வந்து நிறைய ஷோஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அது விஜய் டிவியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு கலைஞர் டிவியில், அந்த மாதிரி ஒரு லைவ் ப்ரோக்ராம்ஸ்லேயும் வந்து நீங்கள் ஷோ பண்ணியிருக்கீங்கல்ல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேனல்ஸில் போகும்போது அங்கே உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அது பேடாவோ இல்லை வந்து குட்டாவோ? ஸோ ஏதாவது ஒரு மொமெண்ட் இருந்தது அப்படின்னா ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும்னா ஷேர் பண்ணிக்கணும். குட் அண்ட் பேட் அப்படின்றத விட லைக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸாகவே நான் வந்து நினைக்கிறேன். லைக் இதுலேருந்து நான் என்ன கற்றுக்குறோன்ற மாதிரி நான் வந்து லேர்ன் பண்ணுறேன். அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேடாக எதுவும் இது வரைக்கும் நடக்கலை. லைக் எல்லாமே வந்து குட்டாக தான் போயிட்டுருக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிறேன். இவங்கள்ட்டேருந்து லைக் பார்க்குற ஆடியன்ஸ் யாராக இருந்தாலுமே அங்கேருந்து வர ஆடியன்ஸ்டேருந்தும் சில விஷயங்கள் கற்றுக்கிறேன். லைக் இந்த மாதிரி ஆடியன்ஸும் இருக்காங்க, இந்த மாதிரி ஆடியன்ஸும் இருக்காங்க, இப்படியும் கேமரா ப்ரெசென்ட் பண்ணலாம், இந்த மாதிரியும் கேமரா ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து கற்றுக்கிறேன். ஸோ பேடாக இது வரைக்கும் எதுவும், பட் எல்லாமே லேர்னிங் ப்ராசஸாக தான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. சூப்பர். இப்போ வந்து நீங்கள் அதாவது நமக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, மீன்ஸ் மீடியா பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ நீங்களாம் வந்து மியூசிக், அதாவது உங்களோட டேலண்ட்டை வந்து நீங்கள் இவால்வ் பண்ணிட்டு இவ்வளோ விஷயம் வந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மைக்கை பிடிக்கும் போது மைண்டில் என்னெல்லாம் ஓடிட்டு இருந்துச்சு? ஸோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சென்னை வந்து லைக் அது வரைக்கும் எனக்கு ஒரு ஸ்டேஜ் எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு காம்படிஷனை வந்து சேர்ந்தேன். ஸோ அது ஃபீஸே லைக் வந்து 1000 rupees வந்து என்ட்ரி ஃபீஸு. ஸோ நான் வந்து பே பண்ணிட்டு இப்போ ஓகே ஏதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி போயிட்டேன். ஸோ அதுக்கு வந்து செம்ம கூட்டம். லைக் அதுக்கு ஏஜ் கேட்டகரி கூட கிடையாது, ஃபுல்லாக யார் வேணால் வரலாம். இந்த வயசுலேருந்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டடும் கிடையாது. அந்த ஒரு காம்படிஷனுக்கு யார் வேணால் போகலாம். ஸோ வந்து கூட்டம் வந்து பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஷிவரிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு. பட் வந்து அந்த காம்படிஷனில் வின் பண்ணேன். லைக் போன ஃபர்ஸ்ட் காம்படிஷன், ஃபர்ஸ்ட் எவர் நான் ஒரு ஸ்டேஜ் ஏறுறேன். அது வந்து நான் வின் பண்ணுறது வந்து அதுதான் எனக்கு ஒரு லைக் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு லூஸ் பண்ணேன், அது வேறு விஷயம். பட் போன ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கிளிக் ஆனதுனால அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ அதுதான். பட் அந்த மைக்கு பிடிக்கும் போது என்னெல்லாம் மைண்டில் எனக்கு அதுதான். அப்புறம் புதுசு இல்லையா, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மைக் எடுக்கிறோம் அப்படின்ற போது நம்ம லைக் யூஸ்வலாக நம்ம டிவியில் பார்ப்போம் இல்லையா, இந்த மாதிரி வந்து கலாய்ப்பாங்க, பேசுவாங்க, இந்த மாதிரி ஒரு போயிட்டே தான் இருந்துச்சு. இன்னும் நம்ம பாடுறோம், இது வந்து பிடிக்குமா, இல்லை அவங்களுக்கு வந்து கரெக்டாக இது வந்து நமக்கு ஏதாச்சும் இல்லை ட்ரோல் பண்ணிடுவாங்களா, இல்லை அந்த மாதிரிலாம் வந்து விஷயங்கள் போச்சு. சரி ஓகே இது வந்துட்டோம், பாடிடுவோம், அது என்ன நடக்கிறது வந்து செகண்டரி அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் போய் பாடி அது வின் பண்ண ஒரு தருணம். அது ரொம்ப ஒரு ஹாப்பியாக. ஆக்சுவலி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். என்னென்னா நம்ம கூடவே நாமளாக இருக்கிற ஒருத்தர் வந்து அவரோட பாதையை ட்ராக்கை பிடிச்சி கரெக்டாக போயிட்டுருக்காங்க அப்படின்ற சந்தோஷம் அதை பார்க்கும்போது இருக்குது. ஸோ என்னென்னா இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம வந்து கிராப் பண்ணிக்கும் போது அது எவ்வளோ சின்சியராக நீங்கள் அதை தேடுறதா இருக்கட்டும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறதா இருக்கட்டும், இல்லை நம்மளை அங்கே நிரூபிக்கணும்டா, எனக்கு கிடைச்ச அந்த ஸ்டேஜ் இது அப்படின்னு உங்களோட மைண்டில் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கிற விஷயம், ஒரு சான்ஸ் கிடைக்குது நான் அதை யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்றதுக்கு எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆவீங்க? ஸோ இப்போ யூஸ்வலாக ஒரு சிங்கர்ஸ்க்கான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா கன்சிஸ்டன்சி. டெய்லிக்கும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அந்த விஷயம், நம்ம அதில் எவ்வளோ நம்ம அந்த
அந்த ஒரு சிங்கிங்கை லவ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதுக்கான எஃபோர்ட் தான் அதை ஷோ பண்ணுறது. லவ் இந்த ஃபீல்டில் வந்து அந்த லவ் ஷோ பண்ணுறது வந்து நம்ம அந்த லைக் நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஒரு ஷோ வருது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு வந்து தூக்கமே வராது. லைக் எந்த விஷயமும் பண்ண தோணாது. லைக் எங்கே வெளியில் போகணும், எது பண்ணாலும் லைக் ஆனால் அந்த நமக்கு அந்த ஒரு இது ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம 3 நாளுக்கு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணோம், போய் பாடு அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அது அப்படி தான் ஒரு 3 நாள் எனக்கு அப்படி இருந்துச்சுன்னா 3 நாள் அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் அந்த 3 நாள் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பேன். ஸோ எப்படியாச்சும் கரெக்டாக கொடுத்துடணும். அது போய் நம்ம எதுக்கு போகிறோமோ அதை லைக் அங்கேருந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்றது நமக்கு வந்து எங்கேருந்து வருது நமக்கு தெரியாது. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், அங்கேருந்து ஒன்று வந்து இன்னொன்று வரும். ஸோ அதனால அந்த ஒரு சென்ஸ் வந்து எப்பயுமே எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அது ஒரு 3 நாள் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த ஒரு ஷோ வருது அப்படின்னா 3 நாள் வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிருப்பேன். ஓகே. மீடியாவில் உங்களுக்கு வந்து மறக்க முடியாத நபர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? உங்களை கைட் பண்ணவங்களா இருப்பாங்க, இல்லை உங்களுக்கு வந்து உங்களோட கோ சிங்கர்ஸாக இருக்கலாம், யாராவது ஒருத்தவங்க இவங்க இருந்தாங்கன்னா நான் ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி? கோ சிங்கர்ஸ் அப்படின்னா வந்து எனக்கு இருக்காங்க. ஷி ஆல்சோ இன்ஃப்ளூயன்சர் மோனிஷா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நிறைய கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்களுமே ஒரு ஷோவில் தான் வந்து மீட் பண்ணோம். அந்த லைக் புதுயுகம் ஷோவில் வந்து மீட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து நல்லா கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியாவில் பொறுத்த வரைக்கும் அவங்க லைக் இந்த சிங்கிங்லாம் வந்து நாங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நான் உடனே கால் பண்ணி இது கரெக்டாக அப்படின்னா உடனே கால் வந்துடும். கரெக்டாக இது கரெக்டாக பாடியிருக்கேன், இது தப்பாக பாடியிருக்கேன் அப்படின்ட்டு. சூப்பர். நாங்கள் வந்து முணுமுணுக்கிற பாடல்கள் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து எல்லா பாட்டோட லிரிக்ஸும் தெரியும், எல்லா பாட்டோட டியூனும் தெரியும். நீங்கள் அதிகமாக முணுமுணுக்கிற பாடல்னா? அதிகமாக பாடுற சாங்னா அப்படி ஒரே சாங்லாம் இருக்காது. அப்பப்போ என்னென்ன வருதோ அப்படியே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி. ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. இப்போ நாளைக்கு ஏதாவது ஷோ போகணுன்னா அது ஒரு வாரத்துக்கு அப்படியே அந்த சாங் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ வெற்றி கொடிக்கட்டு வந்து அந்த லிரிக்ஸ் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஓகே மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அது வந்து ஓகே. இன்னொரு உயிரை கொண்டு புசிப்பது மிருகமடா, இன்னொரு உயிரை கொண்டு ரசிப்பவன் நரகரடா, யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன். யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்துயர்ந்தவன் புனிதன். நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதனப்பா. சூப்பர். ஆக்சுவலி இப்போ வந்து இந்த 90s அந்த 2000s வந்த சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த லிரிக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே டச்சிங்காக இருக்கும். இப்போவும் நாங்கள் அந்த சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். ஆனால் இப்போ வர்ற சாங்ஸில் எப்படி இருக்குன்னா அந்த பீட்டு அந்த லிரிக்ஸ்லாம் என்னன்னே புரிய மாட்டேங்குது. எங்களுக்கு ஆடியன்ஸாக பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்குது. ஸோ சிங்கராக நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் எப்படி பார்க்குறீங்க? ஸோ என்னை வந்து எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி ஐ கோ வித் 90s அது early 2K சாங்ஸ் தான். ஸோ இப்போ இருக்க சாங்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. பட் கம்பேர் பண்ணும்போது வந்து நமக்கு ரொம்ப ஒரு லைக் ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி கனெக்ட் ஆகிற லிரிக்ஸ் வந்து அப்போ இருக்க அந்த பீட்ஸ் அண்ட் வந்து இளையராஜா சாங்ஸ் வந்து ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். லைக் இந்த சுச்சுவேஷனுக்கு இந்த சாங் கேட்கலாம். நான் சேடாக இருக்கேன் அப்படின்னா இந்த சாங் கேட்பேன், நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு இந்த சாங் கேட்பேன், ஹாப்பியாக இருக்குன்னு சாங். அந்த மாதிரி வந்து இளையராஜா சாங்ஸ் சார் வந்து நம்ம ஒரு மாதிரி கனெக்ட் ஆகிடுவோம். இப்போ இருக்க சாங்ஸ் அது இருக்குது, பட் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதுதான் வந்து பெருசாக நமக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது நமக்குள்ள. இந்த ஃபீல்க்கு இது எனக்கு கேட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் லிரிக் வந்து ஒரு சாங் புதுசாக கேட்குறீங்க, இப்போ வந்திருக்க சாங்காக இருக்கட்டும், இப்போ புதுசாக கேட்கும்போது நான் சொன்னல புரியாத வேர்ட்ஸ் அப்படின்னா நமக்கு அது என்னடா சொல்ல வராங்க, அட்லீஸ்ட் நமக்கு அது மீனிங் தெரிஞ்சால் அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த லைன்ஸ் எல்லாமே வரும். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு ப்ரிப்பேர் ஆகும்போது அது எப்படி டஃப்பாக இருக்கா, எப்படி இருக்குது? இது நீங்கள் சொல்கிற மாதிரி லைக் மீனிங் வந்து நமக்கு புரியுது. ஏன்னா நம்ம லைக் சாங் பொறுத்த வரைக்கும் நம்ம எமோஷன் கொண்டு வரணும் சாங்க்கு. சம்டைம்ஸ் யூஸ்வலி எமோஷன்றதை நம்ம மியூசிக் வச்சே நம்ம அந்த எமோஷனை வந்து கண்டுபிடிக்கலாம். பட் ஆனால் வந்து அந்த வார்த்தைக்கான ஒரு எமோஷன் கொடுக்கும்போது அப்போது கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கும். லைக் இந்த மாதிரி இப்போ இந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படின்ற மாதிரி சில சாங்க்கு அந்த மாதிரி கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் யூஸ்வலாக அந்த லைக் அந்த எமோஷன் கொண்டு வரது மியூசிக்கால. பட் அந்த ஒரு வேர்டு அந்த புரியாதது வந்து நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கேட்டு. பட் கலாய்ச்சிப்பீங்களா சிங்கர்ஸ்குள்ள உங்களுக்குள்ள, என்னடா எழுதியிருக்கீங்க, என்னடா பாட்டு, அப்படிலாம் சொல்ல முடியாது, வெளிப்படையாக சொல்ல முடியாது. ரகசியம், பரவ ரகசியம் இதெல்லாம் இல்லை, தொழில் ரகசியம் மாதிரி. இப்போ வந்து ஒரு உங்களோட வாய்ஸில் நீங்கள் ஒரு
பவர் கொடுக்க போறீங்க அப்படின்னா ஒரு மியூசிக் அந்த டியூன் கேட்டோன்னே என் வாய்ஸ்ல இது செம்ம பவரா இருக்க போகுது அப்படின்னு நினைப்பீங்களா இல்ல லிரிக்கை பார்த்தோன்னே இதை நான் சூப்பரா பாடுவேன் அப்படின்னு நினைப்பீங்களா? வாய்ஸ் தான் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் திங் வந்து வாய்ஸ் அண்ட் வந்து நம்ம ஜானர். இது நமக்கு என்ன ஜானர் வந்து இப்போ வெஸ்டர்ன் இது மாதிரி நிறைய இருக்கு, வெஸ்டர்ன் ஃபோக் மெலோடி அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ லிரிக்ஸ் வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் வந்து லைக் அந்த சிங்கர்ஸ் நம்மளோட ரேஞ்ச், அந்த சிங்கரோட ரேஞ்ச் வந்து இப்போ எல்லாராலையும் எல்லா சாங்கும் பாட முடியாது. அவங்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும். ஸோ நான் இப்போ எனக்கு ஒருத்தவங்களோட ஒரு ரேஞ்ச் செட் ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் செட் ஆகும். அந்த மாதிரி இருக்குது. இப்போ எனக்கு வந்து 60M சாரோடது வந்து பிடிக்கும், ப்ளஸ் SPB சாரோடது வந்து கொஞ்சம் எனக்கு கனெக்ட் பண்ணி எனக்கு தோணுது. பட் அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி கனெக்ட் பண்ணி. இப்போ வந்து டபுள் சிங்கர்ஸ் பாடுற சாங் வந்து நிறைய நம்மளோட சினிமால பார்க்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் அப்படி சொல்றீங்க. அப்படியும் பார்க்கலாம். இல்லை SPB யேசுதாஸ் அந்த மாதிரியும் வந்து மேல் ஃபீமேல் யார் வேணா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இவங்க கூட ஒரு செம்மையா ஷேர் பண்ணும், ஒரு பாட்டு வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒருத்தர்? எனக்கு வந்து SPB சார் வந்து ரொம்ப பிடிக்கும். லைக் அவர் சாங்ஸ் எல்லாம் நான்லாம் வந்து தீவிரமாக கேட்பேன். மாதிரி டைஹார்ட் ஃபேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வர முடியாது, இஸ் நோ மோர். பட் ஆனால் எனக்கு அவரோட வந்து பாடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அவர் கூட ஒரு ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருந்தா எனக்கு கடைசிக்கு அவர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர் நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் வந்து இந்த இளையராஜா சாங்ஸ் வந்து கேட்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக தெரியாது. லைக் நான் 9th ஆரம்பிச்சதுலேருந்து தான் எனக்கு லைக் சாரோட சாங்ஸ்லாம் வந்து கேட்க ஆரம்பித்தேன். அப்போலேருந்து எனக்கு SPB சாரோட வாய்ஸ் வந்து ரொம்ப கனெக்ட் ஆகும். ஸோ எனக்கு அவரோட ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோட்டோவாச்சும் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. பட் அது வந்து நடக்கவே இல்லை. அது எனக்கும் இதே ஆசை தாங்க. SPB சார் கான்சர்ட் நேர்ல பார்த்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அந்த ஒரு விஷயத்தையே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். பெரிய ஃபீலிங்கா இருக்கு. SPB சார் வாய்ஸ்ல இருந்து அவரோட பாடின பாடல்ல இருந்து ஏதாவது? காத்தோடு மலராட காத்தொழலாட காதோரலோலாக்கு சங்கதி பாட, காத்தோடு மலராட காத்தொழலாட காதோரலோலாக்கு சங்கதி பாட, மஞ்சளோ தேகம் கொண்டு வரும் மேகம் அஞ்சுகம் தூங்க கொண்டு வரும் ராகம், நிலவ நான் பிடிச்சு பாரு, குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே, பச்சை மலை பூவு நீ குச்சி மலை தேனே, குத்தங்குறையேது நீ நந்தவன தேரு. நீங்க கூட இருந்தா நான் ஃபுல் டே நீங்க பாட்டு பாடுங்க நான் கேட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன்.